மண்ணின் மைந்தன் திரு சாம் பால் அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் மாம்பழம் சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்து ஒரு அமோக வெற்றியை நீங்கள் அவருக்கு தரணும் சொல்லி கேட்டுக்கிறேன். எதிர்த்து போட்டியிடும் மத்திய அமைச்சராக இருந்து தொகுதிக்கு எதுவும் செய்யாத பொள்ளாச்சி பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் சி மகேந்திரன் அவர்கள் இந்த பகுதியிலே தென்னைக்காக அரும்பாடுபட்டிருக்கிறார். தென்னை கொப்பரை விலையை 40 வருஷமாக 52 ரூபாயில் இருந்தது 95 ரூபாயை உயர்த்தி பாராளுமன்றத்தில் 11 முறை குரல் கொடுத்து அந்த தென்னை விவசாய இதுக்கு 95 ரூபாயை ஏற்றி கொடுத்தாரு. மறுபடியும் இன்னும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. மறுபடியும் இதுக்கு மேலே கொப்பரை விலை ஏற்றி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கு. தயாநிதி மாறனுக்கு தகுந்த பாடத்தை இந்த தேர்தலில் நீங்கள் புகட்ட வேண்டும். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மக்களாகிய நீங்கள் சரியான பாடத்தை இந்த தேர்தலில் நிச்சயமாக தரணும். நமது வெற்றி வேட்பாளர் சாம் பால் அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் மாம்பழம் சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்து அமோக வெற்றியை அனைவரும் தாருங்கள் 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 என்று கேட்டுக்கொண்டு வெற்றி பெற்று உங்களை சந்திப்போம். உறுதியாக சாம் பால் அவர்கள் இந்த தொகுதியை முன்னேற்ற போவது உறுதி. உங்களுக்காக உழைக்க போவது உறுதி. அனைத்து கட்சியும் ஒரே கரங்களாக இணைந்து ஒரு மாபெரும் வெற்றியை சாம் பாலுக்கு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெற்றியை தருவீர்களா? மாம்பழத்துக்கு வாய்ப்பு தருவீர்களா? சாம் பாலை வெற்றி பெற செய்வீர்களா? மாபெரும் வெற்றி, இமாலய வெற்றி, சரித்திர வெற்றியை சாம் பாலுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வரவேற்க வந்த அண்ணன் பாலகங்கா அவர்களுக்கும் எம்பி எஸ்.ஆர். விஜயகுமார் எம்பி அவர்களுக்கும் எம்பி அங்க இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள், பெரியவர்கள் எல்லாருக்கும், கூட்டணியை சேர்ந்த எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம், வெற்றி வேட்பாளர் சாம் பால் 8வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தாருங்கள், வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாளை நமது 40 நமது இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று சொல்லக்கூடிய அளவு மாபெரும் சரித்திர வெற்றியை தாருங்கள் 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 என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பிரச்சார வாகனத்தில் முன்னமர்த்தபடி மாம்பழம் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார். போட்டும் வெயிலும் பாராமல் ஏழை மக்களாகிய எங்களுக்காக உழைக்கக்கூடிய உத்தம தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய ஆதரவையும் ஆசையை பெற்றிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் சாம் பால் அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்திலே வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை தாருங்கள் மக்களை என கேட்பதற்காக வெற்றியின் தீராங்கரையாக கழகத்தினுடைய பொருளாளர் அடியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த வாகனத்தில் முன்னமர்த்தபடி உங்கள் மத்தியிலே மாம்பழம் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். தாய்மார்களே மறந்து விடாதீர்கள், இளைஞர்களே மறந்து விடாதீர்கள். உங்களுடைய பொன்னமொழியே மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் சாம் பால் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை மாம்பழம் சின்னத்திலே தாருங்கள் தாருங்கள் என கேட்டு தாய் உள்ளம் கொண்ட அன்னையாக கழகத்தினுடைய பொருளாளர் அடியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்தில் முன்னமர்த்தபடி உங்கள் மத்தியிலே மாம்பழம் சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள் வாக்காளர் பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நாடு நலம் பெற நடந்து ஒரு மகத்தான வெற்றியை தாருங்கள் என கேட்பதற்காக உங்கள் மத்தியிலே கழக பொருளாளர் அடியார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மாம்பழம் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்.